தோனி வந்தாச்சு. இந்திய கிரிக்கெட்டில் ஒரு புது அத்தியாயமே ஆரம்பிச்சுடுச்சு. எல்லாரும் மாதிரி இல்லாம் தோனி ரொம்ப சாதாரண குடும்பம். ஆனா தோனி விட்டா விடாதுன்னு இருப்பாரு. அந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் தோனிய உலகத்துக்கே தெரியுற மாதிரி ஒரு பெரிய ஆளா ஆக்கிச்சு. விக்கெட் கீப்பிங்னா தோனி, பேட்டிங்னா தோனி, கேப்டன்சினா தோனி. தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம். பீகார்ல இருக்கிற ராஞ்சின்னு ஒரு ஊரு. இந்த ஊரு தான் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது. அங்கதான் ஜூலை 7, 1981 தோனி பிறந்தாரு. ராஞ்சியின் மண்ணில் பிறந்த இந்த சிறுவன் இந்திய கிரிக்கெட்டின் தலை சிறந்த கேப்டனா மாறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சின்ன வயசுல இருந்தே விளையாட்டுனா தோனிக்கு ரொம்ப இஷ்டம். தோனி விளையாடாத விளையாட்டு இல்ல. கிரிக்கெட், காலபந்து, பேட்மிண்டன் என பல விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டினார். ஆரம்பத்துல கால்பந்து தான் தோனியோட ஃபேவரிட். கால்பந்து மைதானத்துல அவர் ஒரு சிறந்த வீராக விளங்கினார். ஸ்கூல் டீம்ல கோல் கீப்பரா சூட விளையாண்டிருக்காரு. தோனியின் திறமையை பார்த்து அவரை அனைவரும் பாராட்டினர். அப்புறம் தான் அவரு பயிற்சியாளர் சொல்லி கிரிக்கெட் பக்கம் தோணினாரு. கிரிக்கெட்டில் தோனியின் திறமை வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன, லோக்கல் கிரிக்கெட் கிளப்ல சேர்ந்து தோனி தன்னோட திறமையை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அடிச்சா பவுண்டரி, சிக்ஸர்னு பறக்கும். தோனியின் ஆட்டம் அனைவரையும் கவர்ந்தது. 1998 வருஷம் பீகார் டீம்ல விளையாட வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பு தோனியின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது. பீகார் டீம்ல அவர் தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தினார். அவரது ஆட்டம் அனைவரையும் கவர்ந்தது. பீகார் டீம்ல விளையாடிய தோனி இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார். அவரது கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் அவரை முன்னேற்ற இப்போது தோனி இந்திய கிரிக்கெட்டின் ஒரு முக்கியமான அங்கமாக மாறியுள்ளார். அவரது பயணம் பலருக்கும் ஒரு ஊக்கமாக உள்ளது. முதல் தர கிரிக்கெட்ல தோனி அசத்த ஆரம்பிச்சாரு. அவர் கிரிக்கெட் பயணம் ராஞ்சி நகரில் இருந்து தொடங்கியது. அங்கிருந்து அவர் தனது திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். எல்லாரும் யாரு இந்த பையனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தோனியின் ஆட்டம், அவரது விக்கெட் கீப்பிங் திறமை மற்றும் அதிரடி பேட்டிங் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. சீக்கிரமே இந்திய அணிலையும் இடம் பிடிச்சுட்டாரு. இந்திய அணியில் அவர் இடம் பிடிச்சது அவரது கடின உழைப்பின் பலனாகும். 2003 வங்கதேசத்துக்கு எதிராக தோனிக்கு அறிமுக போட்டி. அந்த போட்டியில் அவர் சிறப்பாக விளையாடினாலும் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியவில்லை. முதல் 2-3 மேட்சுல பெருசா ஸ்கோர் பண்ணனாலும் தோனி விட அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார். தனது திறமையை மேம்படுத்தினார். 2004 பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில தோனி சதம் அடிச்சு அசத்தினார். அந்த போட்டியில் அவர் 48 ரன்கள் அடிச்சு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். 188 ரன்கள் அடிச்சு இந்தியா வெற்றி பெற வச்சாரு. அந்த வெற்றியா அவர் இந்திய அணியின் முக்கிய வீரராக மாறினார். அதுக்கு அப்புறம் தோனிய யாருன்னு உலமே தெரிஞ்சுக்கிச்சு. அவரது திறமை, அவரது ஆட்டம் மற்றும் அவரது சாதனைகள் உலகம் முழுவதும் பரவியது. இன்று தோனி கிரிக்கெட் உலகில் ஒரு லெஜண்ட். 2007 டிராவிட் கேப்டன்சி விட்டு விலகின அப்புறம் தோனி கேப்டன் ஆனாரு. அந்த நேரத்தில் இந்திய கிரிக்கெட் அணி பல்வேறு சவால்களை எதிர்த்து வந்தது. தோனி தனது தனித்துவமான தலைமை பண்புலா அணியை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றார். தோனி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இந்திய அணி ஜெயிக்காத கபில்லன்னு சொல்லலாம். அவர் தலைமையில் இந்தியா பல முக்கியமான போட்டிகளில் வெற்றி பெற்றது. 2007 தியப்பு உலக கோப்பை முதல் 2007 ODI உலக கோப்பை வரை இந்திய அணி பல்வேறு வெற்றிகளை கண்டது. அமைதியா யோசிச்சு அணிய வழி நடத்துவாரு. தோனி தனது அமைதியான மற்றும் நிதானமான அணுமுறையால் அணியின் நம்பிக்கையை உயர்த்தினார். அவர் எப்போதும் தனது அணியினரின் கருத்துக்களை கேட்டு அவர்களை ஊக்குவிச்சு சிறந்த முடிவுகளை எடுக்க செய்தார். எந்த சூழ்நிலையிலும் அதிகமா டென்ஷன் ஆகாம சூலா இருப்பாரு. அவர் மிகுந்த அழுத்தமான சூழ்நிலைகளிலும் தனது அமைதியை காப்பாற்றி அணிய வெற்றியின் பாதையில் நடத்தினார். இது அவரது தலைமை பண்புகளின் முக்கிய அம்சமாகும். அதான் எல்லாரும் அவரை கேப்டன் சூழ்னு சூப்பிடுவாங்க. தோனி தனது அமைதியான மற்றும் நிதானமான செயல்பாடுகளால் ரசிகர்களின் மனதில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சார்.
அவர் தனது செயல்பாடுகளால் உலகளாவிய அளவில் புகழ் பெற்றார். தோனி கேப்டன்சியில இந்தியா முதல் டிஎஸ்ஏ உலக கோப்பையை வென்றது. அது இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். இந்த வெற்றி இந்திய அணியின் தன்னம்பிக்கையை அதிகரித்தது. இந்திய கிரிக்கெட்ல அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இந்த வெற்றியா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தோனி தனது தலைமை பண்புகளா இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத இடத்தை பெற்றார்.